இப்போ நம்ம ஸ்பெஷலைஸ்ட் விங்ஸ் பார்க்கலாம். ஸ்பெஷலைஸ்ட் விங்ஸ் வந்து 3 விங்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ரிசர்ச் விங், கன்சல்டன்சி விங், டீம் இந்தியா விங். ரிசர்ச் விங் என்னென்னா லைக் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஒரு டொமைன்லேயும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் நமக்கு கவர்மெண்ட் சொல்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளானை வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலேட் பண்ண பிளான் வந்து எங்கே போகணுன்னா கன்சல்டன்சி விங்குக்கு போகும். இந்த கன்சல்டன்சி விங் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அனுப்பிச்ச பிளான்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. பிளானை ப்ராசஸ் பண்ணி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, ஏதாச்சும் ஹிண்ட்ரன்சஸ் இருக்கா, ஏதாச்சும் லைக் மாற்றுற மாதிரி இருக்கா, ப்ராப்ளமேட்டிக் ஏதாச்சும் வந்துருமான்னு கண்டுபிடிச்சி இப்போது வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாம், அதுக்கு வந்து இதுதான் சொல்யூஷன்னு, அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் டீம் இந்தியா விங்குக்கு அந்த இது போகும். அந்த பிளான் டீம் இந்தியா விங்குக்கு போகும். டீம் இந்தியா விங் வந்து அதுக்கு கன்சென்ட் கொடுக்கணும். டீம் இந்தியா விங்கில் வந்து எல்லா லைக் கம்ப்ரைசஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி சர்வ்ஸ் அஸ் பெர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் நேஷனல் கொலாபரேஷன். ஓகேவா? இட் என்ஷூர்ஸ் தட் எவ்ரி ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஹேஸ் அ கண்டினியூஸ் வாய்ஸ் அண்ட் ஸ்டேக் இன் நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோகில் எல்லா மினிஸ்ட்ரியும் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த ரைட் இருக்கான்னு பார்க்கும். எஸ்டாப்ளிஷஸ் அ டைரக்ட் கம்யூனிகேஷன் சேனல் பிட்வீன் ஸ்டேட் ஆர் மினிஸ்ட்ரி அண்ட் நீத்தி ஆயோக் ஃபார் ஆல் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் as the dedicated liaison interface. So representatives of states, union territories, all ministries இதில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த பிளானுக்கு வந்து கன்சென்ட் கொடுப்பாங்க. அதுதான் இது அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. இது டீம் இந்தியா விங் வந்து பெர்மனன்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நீத்தி ஆயோகோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன் க்ளோஸ் கோஆப்ரேஷன், கன்சல்டேஷன், கோஆர்டினேஷன் வித் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். வைல் இட் மேக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் டெசிஷன்ஸ் ரெஸ்ட்ஸ் வித் தெம். ஓகேவா? ரெஸ்ட் வித் தெம். அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் டெசிஷன்ஸ். அவங்க பிளான் கொடுப்பாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து இப்போ ஒரு விஷன் இருக்கணும், ஒரு மிஷன் இருக்கணும், அதுதான் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். நீங்கள் யூ கேன் கோ த்ரூ. So, to evolve a shared vision of national development priorities, sectors and strategize with active involvement of states. ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ப்ராப்பராக விஷன் இருக்கணும் நேஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் செக்டார்ஸ்க்கு. அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸோட ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்டர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். இப்போது எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து மினிஸ்டர்ஸு, எல்லா ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒன்று பண்ணுறது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தான். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும் மெக்கானிசம்ஸை வந்து ஸ்டேட்ஸுக்கு கொண்டுட்டு போய் சேர. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்ட்ராங்கும் ஆவாங்க. ஓகேவா? கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து நீத்தி ஆயோகோட ஒரு ஆப்ஜெக்டிவ். ஷேர்டு விஷன், cooperative federalism, shared vision, cooperative federalism. So to develop mechanisms to formulate credible plans at the village level, village level la credible plans form பண்ணனும். அப்புறம் வந்து aggregate these progressively at higher levels. அதே மாதிரி வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், அந்த மாதிரி பாட்டம் அப் அப்ரோச் மாதிரி ப்ராப்பராக வந்து பிளான் கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சில ஏரியாஸ் வந்து எக்கனாமிக் லைக் டு இன்ஷூர் ஆன் தி ஏரியாஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபிகலி ரிஃபர் டு இட் தட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஆர் இன்கார்பரேட்டட் இன் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பாலிசி. டு பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு செக்ஷன்ஸ் ஆஃப் அவர் சொசைட்டி தட் மே பி அட் ரிஸ்க் நாட் பெனிஃபிட்டிங் அடிக்வெட்லி ஃப்ரம் தி எக்கனாமிக் ப்ராக்ரஸ். ரொம்ப பூர் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா ரேஷன் கார்ட்ஸே இருக்காது. அவங்களுக்குலாம் வந்து இந்த எக்கனாமிக் ப்ரோக்ரெஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டே ஆகாது. ஸோ அதெல்லாம் போய் செக் பண்ணுவாங்க, இது வந்து எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா அந்த மாதிரி.
ஸோ டு டிசைன் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் லாங் டேர்ம் பாலிசி, சும்மா ஏதோ ஒரு பாலிசி இல்லாமல் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி ஒரு லாங் டைம் பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் பண்ணதெல்லாம் வந்து ப்ராப்பராக நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு மானிட்டரிங் தேர் ப்ரோக்ரஸ் அண்ட் தேர் எஃபிகாசி. அவங்க எஃபிகாசின்னா ability, capability. The lessons learned through monitoring and feedback will be used for making innovative improvements. ஸோ மானிட்டர் பண்ணி இப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதை மானிட்டரும் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மானிட்டர் பண்ணி ஃபீட்பேக்கு கேட்குறது வந்து நெக்ஸ்ட் அவங்க பண்ணுற ஸ்கீம்ஸுக்கு பாலிசிஸ்க்கெலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. So to provide advice and encourage partnerships between key stakeholders and national and international like-minded think tanks as well as educational and policy research institutes. ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியா, இவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு காமனாக ஒரு பாலிசி இருக்குது, அது வந்து ரெண்டு பேரையும் வந்து என்கரேஜ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி ரெண்டு பேருக்குமே எப்படி பெனிஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் as well as பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ டு கிரியேட் அ நாலேஜ் இன்னோவேஷன் ஆண்டர்ப்ரினரல் சப்போர்ட் சிஸ்டம் த்ரூ அ கொலாபரேட்டிவ் கம்யூனிட்டி ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ், ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் அதர் பார்ட்னர்ஸ். ஸோ ஒரு நாலேஜ் ஹப் எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலும் நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப் அண்ட் ஆண்டர்ப்ரினரல் சப்போர்ட் சிஸ்டம். இப்போ வந்து பீப்புளுக்கு வந்து ஆண்டர்ப்ரினரல் சப்போர்ட் சிஸ்டம் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து எப்படியெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஹப்ஸை கூட க்ரியேட் பண்ணுறாங்க. டு ஆஃபர் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் இன்டர்செக்டோரல் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ். அதுதான் இப்போ வந்து ஒரு செக்டாருக்கு இன்னொரு செக்டாருக்கும் வந்து டிஃப்ரென்சஸ் வருதுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸை கொண்டுட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து டெவலப் பண்ணுறது. To maintain a state-of-the-art resource center, be a repository of research on good governance kandi and best practices in sustainable and equitable developments as well as help their dissemination to stakeholders. To actively monitor and evaluate the implementation of programs and initiatives, including the identification of the needed resources, so as to strengthen the probability and success and scope of delivery. அதுதான் நம்ம முன்னாடி பேசினது தான் திரும்ப அதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே. நீத்தி ஆயோக் வந்து இந்த செக்டாருக்கு மட்டும் கிடையாது, எல்லா செக்டார்ஸ்க்குமே என்னென்னலாம் மானிட்டர் பண்ணணும், என்னென்னலாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு தனி விங்ஸ் இருக்கும். அதை வச்சு எல்லாத்துக்குமே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கவர்னன்ஸு, ஆண்டர்ப்ரினர், எக்கனாமிக், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், அது எல்லாமே they'll have. பாருங்கள், இதில் இப்போ டெக்னாலஜி அப்கிரேடேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ணணும், கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும், அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். Okay, to undertake other activities as may be necessary in order to further the execution of the national development agenda and objectives mentioned above. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ்ஸு. ஸோ இந்த அபவ்வில் இருக்கிறது த்ரூ தி அபவ் நீத்தி ஆயோக் எய்ம்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் தி ஃபாலோயிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். திரும்பவும் அதே மாதிரி வந்து நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு புரியும். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க, சும்மா கோத்ரூ பண்ணுங்க, தட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். நீத்தி ஆயோகோட ஃபங்க்ஷனே என்ன? பாலிசி டிசைன் பண்ணணும், ப்ராப்பராக ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், அதை வந்து எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோ கூட கோஆப்ரேட் ஃபெடரலிசம் மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணி இவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் திங்க் டேங்க் அண்ட் நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப். நீத்தி ஆயோக் வந்து அது வந்து திங்க் டேங்காக இருக்கும், ஒரு நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப்பாகவும் இருக்கும். So NITI Aayog is functionally divided into various verticals which are responsible for examining and looking into sectoral issues and priorities for national development and economic growth. NITI Aayog வந்து நிறைய வெர்டிகல்ஸில் வந்து டிவைட் ஆகி செக்டோரல் இஷ்யூஸ் எல்லாமே அது வந்து பார்க்குது. ஃபார் எதுக்குன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் காண்டி. So by dividing the entire gamut of activities in NITI Aayog, the Team India and Knowledge and Innovation Hub, Team India Hub வேறு, Knowledge and Innovation Hub வேறு were constituted. அது வந்து ஃபார்ம் பண்ணாங்க. And accordingly verticals and core divisions were created. The two hubs are at the core of NITI efficient functioning. Team India Hub என்னென்னலாம் பண்ணுன்னா carries out the mandate of fostering cooperative federalism பார்த்துக்கும் and designing policy and program frameworks.
Cooperative federalism, designing policy and program frameworks யார் பார்த்துக்கோன்னா Team India. It provides requisite coordination and support framework to NITI Aayog and its engagement with the states. ப்ராப்பராக வந்து சப்போர்ட் கொடுக்கும் NITI Aayogக்கு பாலிசிஸ் ஃப்ரேம்ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸோட ப்ராப்பர் பாண்டிங்கில் இருக்கிறதுக்கு வந்து டீம் இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுமா. ஏன்னா டீம் இந்தியாவில் எல்லா மினிஸ்ட்ரிஸ் இருக்கும், எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கும், எல்லா யூனியன் டெரிட்டரிஸோட மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ அது ஈஸி NITI Aayogக்கு வந்து அவங்களோட கூட கான்டாக்ட் இருக்கிறது. ஸோ இன்னோவேஷன் ஹப் என்னென்னா maintaining a state of the art resources center to be repository of research of good governance and best practices and their dissemination to stakeholders to provide advice and encourage partnerships across key areas. Everything it is related to state of the art resources. Innovation hub, innovate பண்றது, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டு ரிசர்ச், குட் கவர்னன்ஸை ரிசர்ச் பண்ணுறது, அது என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு வெளியில் கொண்டுட்டு வர்றது, அதுதான் இன்னோவேஷன் ஹப்போட ஃபங்க்ஷன். ஸோ NITI Aayogக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் வெர்டிகல்ஸ் இருக்குது. லைக் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வசைட் கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் NITI Aayog டு கேரி அவுட் இட்ஸ் மேண்டேட். Agriculture, data management analysis, energy, financial resource, governance and research, governing council secretariat, health, human resource development, industry, infrastructure connectivity, land and water resources, managing urbanization, natural resources and environment, NGO DARPAN, project appraisal and management division, public private partnership, rural development, science technology, skill development, employment, social justice and empowerment, state coordination and decentralized planning, sustainable development goals, voluntary action cell, women and child development. This is important. Guiding principles of NITI Aayog. NITI Aayog வந்து கைட் பண்ணும் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம். ஆன்டியோதயா, அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த பூர், இன்க்ளூஷன், எல்லாருமே வந்து ஆல் ஜெண்டர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜியன், காஸ்ட், கிளாஸ் எல்லாருமே இன்க்ளூட் ஆகணும். வில்லேஜை வந்து அப்லிஃப்ட் பண்ணணும். வில்லேஜில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஸ்டேட், அப்போ தான் இந்தியாவே டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு. டிமோகிராஃபிக் டிவிடன், நம்மளோட பீப்புளோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம பீப்புளோட மேன் பவரை ப்ராப்பராக எஃபெக்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், எல்லா பீப்புளுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். குட் கவர்னன்ஸ் இருக்கணும். கவர்னன்ஸ்னால் என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியணும். அதோட அவுட்புட் என்ன, அவுட்கம் என்ன, எல்லாமே. Sustainability, maintain sustainability at the core of our planning and developmental process, building in our ancient tradition and of respect for the environment. அதுக்கப்புறம் 7 pillars இருக்குது NITI Aayogக்கு. 7 pillars என்னென்னா pro people agenda that fulfills the aspiration of the society as well as individuals, proactive in anticipating the responding to citizen needs, participative, empowering women, inclusion of all groups, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் யூத்துக்கு. இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் குரூப்ஸ்னால் எல்லா குரூப்ஸும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நம்ம இது பண்ணணும். பார்ட்டிசிபேட்டிவ் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ், என்ன பிளான்ஸ் வந்தாலுமே சிட்டிசன் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகும். So equality of opportunity for youth, transparency through the use of technology to make government visible and responsive. Transparency இருந்தாலே வந்து கவர்மெண்ட் விசிபிளாக இருந்தாலே போதும். அது வந்து யூஸ் ஆஃப் டெக்னாலஜி மூலியமாக கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம டெவலப் ஆகணும். Through its commitment to a cooperative federalism, promotion and citizen engagement, egalitarian access to opportunity, participative and adaptive governance, and increasing use of technology, NITI Aayog seeks to provide a critical directional and strategic input into the development process. This, along with being incubator of ideas for development, the core mission of NITI Aayog. ஸோ இந்த கமிட்மெண்ட்டு, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு வந்து கமிட்மெண்ட்டு, ப்ரொமோஷன் ஆஃப் சிட்டிசன் என்கேஜ்மெண்ட், சிட்டிசன் எல்லாருமே எங்கேஜாக இருக்கணும். இகலிட்டேரியன் ஆக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈக்குவல், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக டெக்னாலஜிலாம் இன்க்ரீஸ் பண்ணாலே NITI Aayog வந்து ப்ராப்பராக இன்புட் கொடுத்து நம்ம வந்து அதை டெவலப்மெண்ட் பண்ணாலே நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரி வந்து நல்லா இருக்கும். அது இதெல்லாம் பண்ணால் வந்து NITI Aayogக்கு வந்து ஐடியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஓகேவா. NITI Aayog டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணாலே போதும். அது வந்து ப்ராப்பராக ஒர்க்கும் ஆகும், அது சக்ஸஸும் கொடுக்கும். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா என்னென்னா, NITI Aayog has been constituted to actualize the important goal of
cooperative federalism and to enable good governance in India, to build strong states that will make strong nation. Cooperative federalism na to build strong states that will make strong nation. Together எல்லா states together it will make a nation. எல்லா ஸ்டேட்ஸ் டுகெதர் அது வந்து நல்ல ப்ராப்பராக சென்டரோடையும் சேர்ந்து அது வந்து டெவலப் ஆச்சுன்னா ஈஸியாக ஸ்ட்ராங் நேஷன் டெவலப் நேஷன் ஆயிடுவோம். It is impossible for any federal government to achieve the national objectives without active cooperation from state governments. புரியுதா? இப்போ வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து லைக் ஸ்டேட்ஸ் எல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இண்டிபெண்ட்டாக அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ் பண்ணாலுமே கூட இன்வால்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வித் சென்டர் இருக்கணும். ஸ்டேட்ஸ் வந்து சென்டரோட இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு டெவலப்டு நேஷனாக நம்மளால் ஆக முடியும். Two key features or aspects of cooperative federalism என்னன்னா joint focus on national development agenda by center and states and advocacy of state perspective with central ministries. Advocacy na like state oda perspective, state oda views எல்லாம் வந்து central ministries ஓட like பேசுறது. ஸோ நீதி ஆயோக் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கு ஷேர்டு விஷன் ஆஃப் நேஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ் செக்டார் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் ஆக்டிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறாங்க. இந்த ப்ரையாரிட்டிஸில் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபோஸ்டர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் த்ரூ ஸ்ட்ரக்சர்டு சப்போர்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்டோட சப்போர்ட் இல்லாமல் நேஷன் மட்டுமே எதுவுமே பண்ண முடியாது. ஆன் அ கண்டினியூஸ் பேஸஸ் இருக்கணும். சும்மா 3 months பண்ணிட்டு 6 months பண்ணாமல் 3 months பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டு வே கிடைக்கணும். அப்போது நீதி ஆயோக் வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்டேட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மெக்கானிசம்ஸ் கொடுத்து பிளான் கொடுத்து at village level and aggregate these progressively at higher levels of the government, village to district, district to state, state to center, becoming developed, becoming self-sufficient. Okay va? So the aim is to progress from a stage when the center decides development policies to a truly federal government wherein states are equal stakeholders in the planning process. States வந்து equal பார்ட்னர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நல்லா கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ த பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் டு இன்வால்வ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் சேஞ்சஸ் இன் தி இன்டராக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் நீதி ஆயோக். ஸோ நீதி ஆயோக் அப்போது வந்து இன்டராக்ஷன் ப்ராசஸஸ் இருக்கும் இல்லையா, அப்போ தான் புரியுதான் லைக் சென்டரும் ஸ்டேட்டுமே சேர்ந்தால் எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஸோ நீதி ஆயோக் வந்து நிறைய க்ரூஷியல் இனிஷியேட்டிவ்ஸை கூட எடுத்திருக்கு டு என்ஷூர் தட் ஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இன் தி பாலிசி மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ப்ராசஸ். ஸோ அட் த மீட்டிங்ஸ் ஆஃப் த கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நீதி ஆயோக் த பிரைம் மினிஸ்டர் ஹைலைட்டட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நீதி ஆயோக். கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நீதி ஆயோக் மீட்டிங் அப்போது பிரைம் மினிஸ்டர் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க நீதி ஆயோக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் டு in spite of cooperative federalism, stressing on the need for effective center-state cooperation. Center-state cooperation அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. டு அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் அவுட்கம்ஸ் அண்ட் அச்சீவ் double-digit and inclusive growth for India அப்படின்ட்டு. ஸோ it is constant custom, it is a constant endeavor of Niti Aayog to evolve a shared vision of national priorities, sector strategies with the active involvement of the states. Niti Aayog Niti Aayog ரொம்ப கஷ்டப்படுதான் ஷேர்டு விஷன் எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி அந்தந்த ரீஜன்ஸ்க்கெலாம் செட் ஆகிற மாதிரி நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ் கொண்டுட்டு வருது. செக்டார் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் தி ஆக்டிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸோட ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இருந்துக்கிட்டு இதெல்லாம் கொண்டுட்டு வர்றது கான்ஸ்டன்ட் வேலையாக நீதி ஆயோக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வெரின் ஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் என்னென்னா பங்குதாரர்கள். ஓகேவா, இன் தி பிளானிங் ப்ராசஸ் ஆஸ் வெல். ஸோ வைஸ் சேர்மன் இருப்பாங்கள்ல, வைஸ் சேர்மன் ஆஃப் நீதி ஆயோக் வந்து he has committed himself to visit all states. எப்படி டெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்கு, எப்படி ரெசல்யூஷன்ஸ்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு, எப்படி ஃபார்ம் ஆகுது எல்லாமே வைஸ் சேர்பர்சன் போய் பார்க்குறாராம். ஸோ நீதி ஆயோக் வந்து மாடல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்கு.
ஓகேவா. டு எஸ்டாப்ளிஷ் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் சச் அஸ் சென்டர் ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் மாடல். அது என்னென்னா டெவலப்மெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் டு ஸ்டேட்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல் சாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்கு எல்லாத்துக்குமே. இந்த சாத் எதுக்குன்னா டிசைன்டு டு ஹெல்ப் ஸ்டேட்ஸ் இம்ப்ரூவ் தேர் சோஷியல் செக்டார்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பை ப்ரொவைடிங் தெம் டெக்னிக்கல் சப்போர்ட். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NITI Aayog has taken special steps for regions including special attention and support like northeastern ஸ்டேட்ஸுக்கு தனியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வந்து லைக் they are working on it. அப்புறம் வந்து ஐலாண்ட் ஸ்டேட்ஸு ஹில்லி ஹிமாலயன் ஸ்டேட் பை கான்ஸ்டிடியூட்டிங் ஸ்பெஷல் ஃபோரம்ஸ் டு ஐடென்டிஃபை த ஸ்பெசிஃபிக் கான்ஸ்டன்ஸ். அவங்களோட இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் இருக்கிறவங்களோட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளை இது பண்ணி ஃபார்முலேட்டிங் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ் டு என்ஷோர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அவங்களுமே சஸ்டைனபிளாக இருக்கணும், அவங்களுமே ப்ராப்பர் என்வாயன்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனி டெவலப்மெண்ட்டுக்கே தனியாக ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் இது பண்ணி ஃபோரம்ஸ் போட்டு அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ இந்த ஃபுல் டிஸ்கஷன்லேயும் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இந்த ஒர்க்கிங் ஆஃப் தி NITI Aayog என்ன சொல்லலாம்னா மீட்டிங் ஆஃப் த கவர்னிங் கவுன்சில், சப் குரூப்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ், NITI Forum for Northeast, Sustainable Development in the Indian Himalayan region, Development Support Services to States, Sustainable Action for Transforming Capital. Criticismலாம் வேண்டாம். ஸோ NITI Aayogக்கு வந்து 2 ஆஃபீஸஸ் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஒன்று வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட். NITI Aayogலேருந்து இதுக்கு ஃபண்ட் வரும். இதிலேருந்து இவங்க வந்து நிறைய அவங்க பார்த்துட்ருக்கிற பாலிசிஸ்க்கெலாம் வந்து ஃபண்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி இவங்க நில்லர்டு என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் பேசிஸில் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ஸ் மூலியமாகவும் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கும். அதுவுமே திருப்பியும் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புளில் வந்து அவங்க போடுவாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவே வந்து ரிசர்ச், டேட்டா கலெக்ஷன், எடுகேஷன், ட்ரைனிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் பிளானிங், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன். இதுதான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டோட ஒர்க்கே. அது ஃபஸ்ட்டு IAMR இருந்துச்சு. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1962 அண்டர் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1860. அவ்வளோதான். அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் இவால்வேட்டிங் ஆஃபீஸு. டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் இவால்வேட்டிங் ஆஃபீஸ் வந்து என்னென்னா the need for an efficient and independent evaluation mechanism in India was recognized by the planners and policy makers right from the introduction of planning process in the country and resultancy. The program evaluation organization was established in 1952 தான் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்கு வந்து இது வந்து அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பாலிசி மேக்கர்ஸ்க்கு அப்போவே தெரியும் ஒரு பிளானிங் ப்ராசஸ் கொண்டுட்டு வரணும்னா எவ்வளோ இண்டிபெண்ட் இவாலுவேஷன் மெக்கானிசம் இருக்கணும், இண்டிபெண்ட்டாக எவ்வளோ இவாலுவேட் பண்ணணும், எத்தனை மெக்கானிசம்ஸை கொண்டுட்டு வரணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காண்டி டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க. அது என்ன பண்ணுன்னா mandated to actively monitor and evaluate the implementation of the programs and initiatives of the Government of India. Government of India ஓட implementation initiatives and programs வந்து monitor and evaluate பண்ணும். இது நடக்குமா, இது ப்ராப்பராக இருக்குமா, இது இந்த பிளேஸ்க்கு செட் ஆகுமா, இந்த பிளேஸ்க்கு செட் ஆகாது, அந்த மாதிரி. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா மானிட்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். மானிட்டர் பண்ணும் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிட்டு. ஹெல்ப் மினிஸ்டர்ஸ் இன் டிசைனிங் TORs ஃபார் இவாலுவேஷன் ஸ்டடீஸு. அதுக்கப்புறம் மானிட்டர் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ரஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ப்ரொமோட் ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டக்ட் இவாலுவேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். எப்படிலாம் போயிட்டுருக்கு, எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கா இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறாங்க. இந்த DMEO வந்து இஸ் இன் NITI Aayog நியூ டெல்லியில் இருக்குது. இதுக்கு வந்து 15 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. இப்போ வந்து கீப்பிங் இன் வியூ தட் சேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் தே வேர் க்ளோஸ்ட் இன் 2017. அந்த ரீஜனல் ஆஃபீஸஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2017. அந்த ஸ்டாஃப்ஸ் வேர் ட்ரான்ஸ்ஃபர் டு DMEO ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் நியூ டெல்லி. அவ்வளோதான். தேங்க்யூ.